இது என்னங்க இது? நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி உடுமலை வட்டம் குடிமங்கலம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பண்ணை கிணறு பகுதியில் இருக்கக்கூடிய மாலகோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. சரி, இந்த பகுதி ஏன் மாலகோயில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிமு 14ஆம் நூற்றாண்டிலே இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடைபெற்ற நாயக்கர் காலத்திலே நடைபெற்ற போரிலே இறந்தவர்களினுடைய நினைவாக செதுக்கப்பட்ட கல்லினாலான இந்த ஒரு கம்பம் இங்கே கல்லுங்களா? இது முழுவதும் கற்களினாலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இதுல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட இது நாயக்கர் காலத்தை சார்ந்தது. 300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இங்கே காணப்படுகிறது. இங்க பார்த்தோம்னா 2 கல்லு கற்சிலைகள் காணப்படுகிறது. இது வீரகம்பம் சொல்லுவாங்க. இது வீரகம்பம். வீரகம்பம் நிறைய இடங்களில புதுமலைப்பேட்டை பகுதிகளிலே காணப்படுகிறது. குறிப்பாக மெட்ராத்தி, எலைமுத்தூர், ஜல்லிபெட்டி போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த வீரகம்பம் காணப்படுகிறது. ஆனா சிறப்பு இதுல என்னன்னா, இவை முழுவதும் கல்லினாலே செதுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பா காணப்படுது. இன்னொன்னு என்னன்னு சொல்லுச்சுன்னா, இதுல காணப்படக்கூடிய தெய்வங்கள், இந்த தெய்வம் சிவன் தெய்வமாக காணப்படுகிறது. சிவனை வழிபாடு, சிவ வழிபாடு இங்கே வைணவ வழிபாடும் இங்கே நடந்திருக்கிறது. இதுல நிறைய விலங்கினங்கள் காணப்படுகின்றன. கால்நடைகள், குறிப்பாக கால்நடைகள். குறிப்பாக பார்த்தோம்னா இங்க மாடு இருக்கிறது, யானை இருக்கிறது, அதே போல இங்க மான் இருக்கிறது. ஆக இவைகள் எல்லாமே சிற்பங்களாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. அழகாக செதுக்கப்பட்டிருக்குது. பின்னாடி இருக்கக்கூடியது இந்த போரிலே இறந்த வீர மங்கைகளினுடைய நினைவாக செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கல் சிலைகள் தான் இவைகள் காணப்படுகின்றன. குறிப்பா இதை கன்னிமார் சிலை அப்படின்னு சொல்லுவோம். கன்னிமார் சிலைன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா இதுல மிக முக்கியமா இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுச்சுன்னா, மிக சிறப்பா அழகா எல்லா நிலைகளிலுமே சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 வீர கல்லு, அதற்கு பின்னாடி கன்னிமார் சிலைகள் காணப்படுகின்றன.